ஹைடார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐம் அ குகர் அண்ட் ஐம் யோர் கொக்கோடா. எனக்கு புரியுது என்னடா இவ்வளோ கேப் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் முதல்ல சொன்னது தான்டா ஃபங்க்ஷன்டா. ஓகே, தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்ட் 15 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, நம்ம குக்கி சும்மா கையாங்க பொசசிவ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருப்பார். என்னென்னமோனா அந்த பொண்ணு கூட தேவையில்லாமல் கொஞ்சம் அப்படியே க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் இது பண்ணி அவரை காண்டாக்டிருப்பார். அதுலேருந்து தாண்டா லாஸ்ட் பாட்டை விட்டுருந்தோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க போய் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏன் உனக்கு என்ன அவ்வளோ பொசிட்டிவாக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே ஒரு சைடில் கண்ணடிச்சுட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டீசியான லுக்கில் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போகிறாரு. போகும்போதெல்லாம் அவர் மூஞ்சில் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் பெரியுது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் குஷியில் போயிட்டுருக்காரு. இங்கேட்டே இருந்துட்டு என்ன என்ன பசேவ் பண்ணி பார்க்குற வாடா, இன்றைக்கி நைட்டு உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக மைண்ட் வைஸில் அவ்வளோ கோவத்தில் அவ்வளோ ஜலஸில் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு அப்படியே போகிறாரு அவரோட கேபினுக்கு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம ஜிமினும் வயனும் வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் அப்படியே முக்கி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒன்று டான்ஸ் தான். இப்போ தான் ஜிமினும் வந்து அப்படியே ப்ராக்டிஸில் வந்து சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சிங்கிங்க்கும் வேறு நேம் கொடுத்துருக்காருல, அதனால் இப்போ இருந்துட்டு அழகாக அங்கே இதெல்லாம் போயிட்டுருக்கும்போது நம்ம ஜேகே இருந்துட்டு என்ட்ரி ஆகுறாரு. வரும்போது அப்படியே ஃபுல்லாக சிரிப்போடையே வராரு. இவங்க 2 பேரா என்னடா அவன் இப்படி சிரிச்சிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே நின்றுட்டு அவனை பார்க்குறாங்க. நம்ம ஜேகே தான். ஜேகே இருந்துட்டு சிரிச்சிட்டு வந்து அழகாக அந்த டான்ஸ் இதெல்லாம் காஸ்டியூமில் போட்டு அப்படியே அவங்கள கிராஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல போய் நின்று அவர் பாட்டுக்கு வேற ஒரு குரூப் கூட சேர்ந்து அவருக்கு இது வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் கற்றுருக்காரோ அதுங்க இருந்துட்டு அதையும் போட்டுட்ருக்காங்க. இவங்களா ஐயோ லூஸ் ஐட்டம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிக்கே வந்துட்டு டிடி என்னடா பண்ணுறா, அது வேற ஒருத்தவங்களோட இதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்கள வந்துட்டு 2 பேரும் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஜிக்கே வந்துட்டு இல்லைடி நான் டான்ஸ் தானே டான்ஸ் யாருக்கிட்ட தான் போய் பண்ணிகிட்ருக்கா பாடுறா, அது வேற ஒரு டீம்டா, ஐயோ அசிங்கமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிக்கே வந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இவங்ககிட்ட வந்து நின்றுறாங்க. நீங்களா அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு ஐ திங்க் இப்போது மென்டல் ஆஸ்பத்திரிக்கு கால் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் என்னடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு கேட்குறேன். நான் என்கிட்ட எதுக்குடா கேட்குறேன்? இல்லை நீ தான் அடிக்கடி போயிட்டு வருவியே அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அங்கேயா ஜேகே எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. எல்லாருமேனா ஜேகேவும் ஜிப்னு வந்துட்டு கலாச்சிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே வயனுக்கு உங்களுக்கு சரியான கோவம் வருது. அவ்வளோ கடுப்பாயிட்டு அவங்கள பார்த்து முறைக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் பைத்தியமாக தெரியுறேன். ஒரு தம்பார் எவ்வளோ கேவலமாக போய் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், நம்மளை தாண்டிட்டு போய் வேற ஒரு குரூப் கூட ஆடுறதுக்கு நின்றுட்டுருக்காண்டா. ஐயோ இந்த பைத்தியத்துங்களாம் வச்சுட்டு நான் என்ன சமாளிக்க போகிறனோ எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே தலையில் அடி வச்சு கை வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. இங்கே ஜிக்கன்ட்டு இல்லடி அது ஏதோ மைண்ட் செட்டில் இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு என்னன்னு தெரில, ஒரு 2 நாளாக நீ இருந்துட்டு இப்படி சந்தோஷத்தில் குதிச்சிட்ருக்க. அதே நான் யாரோ பார்த்தோன்னா இருந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு லுக்லேயும் போயிட்டுருக்காரு. என்ன தான் உங்களுக்குள்ள ஆகிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ளோர் விடாமல் அப்படியே சொல்லிடுறாங்க. ஜிமினா இருந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க, எதுக்குடா இப்போ அவரை போய் எவ்வளோ பொசிவ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தோணுச்சு அதனால் பண்ணேன். லூசுத்தனமாக பண்ணிகிட்ருக்காத ஜிகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது சும்மா பண்ணேன்டி அவ்வளோதான். அவன் பொசிவ் ஆகும்போது எவ்வளோ க்யூட்டாக இருப்பான்னு தெரியுமா? அப்படியே அந்த ஒரு லுக்கு விடுவான் பாரு, அந்த பொசிவில் ஒரு லுக்கு. ஐயோ என் ஹார்ட் பீட்லாம் அப்படி அடிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. வைனா எல்லாம் முத்திடுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் அப்படியே ஒரு இதில் பார்க்குறீங்க. ஜிம்மி வந்துட்டு ஆமாம் நம்ம ஆளை பசிவ் பண்ணி பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு அழகாக சிரிச்சிட்ருக்காரு. வெக்கத்தில் சிரிச்சிட்ருக்காரு. வயன் வந்துட்டு இந்த 2 நாய்களும் தெரிந்தது. ஐயோ கமிட்டான இந்த மாதிரி தான் நம்ம பைத்தியம் ஆகிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக பேசிடுறீங்க. ஜேகேம் ஜிமின் வந்துட்டு நீ இப்போவே அப்படி தாண்டி சுற்றிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வயசில் அவங்கள நோஸ் கட் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்போ தான் என் லவ் செட் ஆகி எப்போ தான் நான் ஹோபி இந்த மாதிரி பொசிவ் பண்ணணும் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எதிர்த்து யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்களா அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்துட்டு அப்படியே போட்டிருக்கீங்க.
இப்போ வந்துட்டு உங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு பையன் இருந்துட்டு வரான். வந்தோன்னே ஹோபி சார்கிட்ட அவங்க தானே டான்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சார் இந்த மாதிரி அந்த கிளாஸ்லேருந்து வந்த 3 பர்சன் இருக்காங்களா, அவங்கள வந்து நம்ம கினி மேம் கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஹோபியா இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்குல்ல, அவங்க கல்ச்சுரல்ஸ் வேறு இனி வரப்போகுது, ரொம்ப பக்கமான டேட் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க சார் இது இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, அதனால் இதை மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அவங்க 3 பேர்த்துக்கு அவ்வளோ கொலகாண்டாகுது. ஹோபி வந்துட்டு இதே மாதிரி தான் சொல்லி 2-3 கிளாஸ் கூப்பிட்டு போனீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் தெரியல மேம் வந்துட்டு வர சொன்னாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த 3 பேர் வந்துட்டு நீங்கள் 3 பேர் தான் நீங்கள் 3 பேர் வந்துட்டு அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. ஹோபி வந்துட்டு சரி காலேஜ் முடித்தோன்னே ஒரு 1 ஹவர் மட்டும் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சுட்ருவாங்க. இங்கேயா ஒயன்னு வந்துட்டு அவ்வளோ காண்டாகிறா, ஏன் அந்த குந்தானிக்கு என்னடா வேணும், சும்மா அவள் கிளாஸில் சும்மா கூப்பிட்டு வச்சு உட்காந்து நம்மளை உட்காந்து அழகு பார்க்குறதுக்காக கூப்பிட்ருக்காளா, எனக்கு வர காண்டுக்கு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ கோவப்பட்டுருக்கேன். ஜிம்மின்னு வந்துட்டு அதான் நான் பார்த்தேன், எதுக்கு நம்ம 3 பேர்த்தையும் அவள் ஓவராக டார்கெட் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவள் ஒன்றும் உங்கள் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணல, என்னை டார்கெட் பண்ணுற, என் கூட சுற்றதுனால உங்கள் மேலே அவள் கண்ணை வச்சுருக்கா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அந்த அறிவுகட்டம் மட்டும் சாம்பிராணி நாய்க்கு அவள் எதுக்குடா உன்னை டார்கெட் பண்ண, நான் இப்படி அவன் மேலே கோவப்படணும், அதையே விட்டு அந்த நாய் வந்து இது பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு அப்படியே இருந்து கிளாஸுக்கு போகிறீங்க. மே கமெண்ட் மேம் அப்படிங்கிற மாதிரி 3 பேர் கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படியே ஒரு லுக் விடுறா, பெருசாக என்னமோ படித்து கிழிக்கிறவங்களாட்ட அப்படியே ஆட போயிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளாஸை அப்படியே லைட்டாக சிரிக்குது. நீங்களும் அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. மேம் ஓவராக பேசாதீங்க சரிங்களா. கிளாஸாக இருந்துட்டு அப்படியே பார்க்குறாக்கா மேமையும் அவங்களோட கான்வர்சேஷனையும், என்னடா இப்படி பொசுக்குன்னு இப்படி மூஞ்சில் அடிக்க முன்னாடி பேசுகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்னமோ நாங்கள் படித்து கிழிக்காதவங்களாட்ட என்னமோ நீங்கள் ஆடி மட்டும் இது பண்ணிடுறீங்களான்னு கேட்குறீங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஜக்குக்கு தானே எங்கள் கிளாஸ்லேயே நம்பர் 1 இப்போது ரேங்க்கில். அதுக்கப்புறம் நானும் நல்ல கிரேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் நம்பர் 10க்குள்ளே வந்திருக்கேன். ஜிமின் நம்பர் 5க்குள்ளே வந்திருக்கான். ஏன் இந்த அளவுக்கு படித்தா உங்களுக்கு பத்தாதா, இதுக்கு மேலேயும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா. முதல்ல மற்றவங்கள பாருங்கள் மேம், அதுக்கப்புறம் எங்களை வந்து பார்ப்பீங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களாக போய் அப்படியே டெஸ்கில் உட்காந்துருக்கீங்க. பின்னாடி அவங்க 2 பேரும் அந்த மேமை பார்த்து ஒரு நக்கலான சிரிச்சுட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. அவளுக்கா இருக்க அவ்வளோ கோண்டாகுது. ஏன்னா அவள் வந்து ஜேகேவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருந்தா. அது ஜேகேவை அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின் இவங்கெல்லாம் வந்து ஓவராக சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவள் அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேர்த்து மேலேயும் அப்படியே பழிவாங்கிற படலத்தை அனுப்பிவிட ஆரம்பிக்கிறா. அவ்வளோ இப்போ ஓகே இப்போ வந்து நம்ம கிளாஸ் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போர்டில் திரும்பிட்டு அவள் கோவத்தில் அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கா. எடுத்து முடிச்சுட்டு இப்போது ஐ திங்க் நான் அசைன்மெண்ட் கொடுக்குற வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பையன் வந்துட்டு மேம் அசைன்மெண்ட்டுக்கு இன்னும் டேஸ் இருக்குல்ல. ஆமாம் இன்னும் டேஸ் இருக்குது, பட் என்னோடய அசைன்மெண்ட் சீக்கிரமாகவே எல்லாருமே சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணுறவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன், பண்ணாதவங்களுக்கு எந்த ஒரு இன்டர்னல் மார்க்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. நீங்களா எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸான மாதிரி உட்காந்துருங்க. என்ன சொல்கிறா இவ, ஐயோ பாடுறா இப்போவே எப்படி முடிக்க முடியும், என்ன லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கா ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மேம் வந்துட்டு ஒன்லி 2 days உங்களுக்கு டைம், என்னோடய அசைன்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாகி வந்திருக்கணும், இந்த கிளாஸில் இருக்கிற ஒருத்தங்க கூட மிஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஈவலான லுக்கை வந்துட்டு அப்படியே உங்கள் 3 பேர்த்து மேலே விடுறாங்க. நீங்களும் 3 பேர் ஐயோ என்னடா இவ பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்கா, ஐயோ நீ ப்ராக்டிஸ் வேறு இருக்குது, இந்த அசைன்மெண்ட்டில் எப்படிடா என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வயன் வந்துட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்படி புலம்புற, எனக்கு இன்னைக்கு சிங்கிங் ப்ராக்டிஸ் இருக்குது, இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, எப்படி நம்மளால் இந்த அசைன்மெண்ட் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜெக்கி இருந்துட்டு அதெல்லாம் முடிச்சிடலாம் விட, அவள் ஓவராக என்னையுமே டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காடா, எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே மூஞ்சிலும் ஒட்டச்ச டிஞ்சிடலாம் போல் இருக்குது. இந்த தையாங்க தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஒரு கோவத்தினால தானே அவனை எச்ச பசிவ் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி அவன் என் கையில் சுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேக்கு இங்கே கெனி பண்ணுறதெல்லாம் அப்படியே கோவமாக டே மேலே திரும்பிட்டு இருக்குது. பாவே இதை தெரியாமல் டே இருந்துட்டு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு வேறு இருக்காங்க. யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம் வாங்க. அப்படின்ட்டு அப்படியே அவர் கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. பிரேக் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ அவங்க வந்துட்டு அப்படியே கிளாஸ் விட்டு வெளியே போயிட்டுருக்கும்போது இப்போது ஒரு சைட் ஆஃப் கான்வர்சேஷன் வந்து கேட்குது அவங்களுக்கு. என்னங்க
இங்கே கிளாஸ் டைம் இப்போ தானே பிரேக் விட்டோம், அதுக்குள்ளேயே இவங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க இந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து அந்த ஒருத்தன் வந்து நம்ம எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்லடா, அவன் வந்துட்டு அங்கே நின்றுட்டு ஒரு 2-3 பசங்க கூட பேசிகிட்ருக்கான். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அந்த ஒயன் தான் சரியான ஐட்டம் தெரியுமா எனக்கு நிறைய ட்ரை பண்ணாடா. நான் தான் கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்ல. அப்புறம் கேன்டீனில் அவள் பெரிய மிஸ் மாதிரி பண்ணிட்டா. என்னமோ நான் தான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்த மாதிரி. அவள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா, லவ் பண்ணுன்ட்டு. கரெக்டாக நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளோட சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். உடனே வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தான், என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு பெரிய இது பண்ணிட்டானே தவிர என் மேலே ஒரு தப்பும் இல்லை தெரியுமா. ஏண்டா மச்சான், இப்படி வாய்க்குசாமல் போய் சொல்கிற. அப்புறம் எப்படி பிரின்ஸிபல் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன். சரி, பிரின்ஸிபல் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன், எனக்கு என்ன ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சா என்ன? ஏன்னா பிரின்ஸிபலுக்கே தெரியும்டா என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, அதனால தான் என்னை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இன்னொருத்தர் வந்துட்டு நிறுத்துடா, வயன் பின்னாடி நீ எப்படி சுற்றுறேன்னு எனக்கு கூட தெரியும். வயன் பின்னாடி நீ தானே சுற்றிட்டு இருந்த. நான் பார்க்கும்போதெல்லாம் என்னை வந்துட்டு சைடில் லுக்குறது. அது ஏன் தெரியுமா, இங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒரு சாட் ஹிஸ்ட்ரி மாதிரி எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா அதில் ஒயின் தான் வந்து அவனுக்கு வந்து நிறையா மெசேஜ் அனுப்பிச்சுட்ட மாதிரி இருக்குது. பார்த்தியா, அவள் தான்டா எப்போ பார்த்தாலும் நைட்டு என் கூட மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. சரி, நல்ல பொண்ணாச்சுன்னு தான் நானும் நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவள் கூட 2 பேர் இருக்காங்களே, அவங்கள எதுக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டாக இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இப்போ சட்டுன்னு ஒரு ஸ்லாப் வந்து அவன் மேலே வந்து விழுகுது. அவனை அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஜவண்டா அடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தாங்க ஹோபி. அவருக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு, அவரோட ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. ஏண்டா ஒரு பொண்ணை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை நிற்க வச்சுட்டு இன்னொரு அரை ஸ்லாப் அவ்வளோ டைட்டாக கொடுக்குறாங்க. இன்னொரு கணக்கில் பிடிச்சி, சார் எதுக்கு சார், என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? இப்போ என்னடா பேசிகிட்டு இருந்தேன்? யார் என்ன பேசிகிட்டு இருந்தேன்? சார் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க சார். நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தேன்? இங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்த ஸ்மெல் வந்துச்சு, ஜவண்டா அது பண்ணுறதுன்னு வந்து பார்த்தேன். அப்போ இங்கே உட்காந்துட்டு இன்னொரு பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்டா? ஏன் உங்கள் அப்பா அம்மா உன்னை ஒழுக்கமாக வளர்க்கலையா? ஒருத்தங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக இப்படி பேசிகிட்டு இருக்கா? உன்னோட பல்லெல்லாம் தட்டி வட பிரின்ஸிபல் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சார் இங்கே பாருங்கள் சார், நான் என்ன நடந்துச்சோ அதே தானே சார் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் எதுக்கு சார் இதில் தலையிடுறீங்க? சரி, நீங்கள் வந்து நார்மல் கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தீங்க, விடு. ஸ்மோக் பண்ணியில அது தப்பு தானே, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பாய்ஸும் இருந்துட்டு அப்படியே ஹோபி சார் இருந்துட்டு அவங்க பாய்ஸும் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கள மறுபடியும் ஆஃபீஸ் ரூமில் பிரின்ஸிபல் ஆஃபீஸில் நிற்க வைக்கிறாங்க. பிரின்ஸிபல் வந்துட்டு என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த பசங்களை பார்த்துட்டு, அதுலேயும் அந்த பையனை பார்த்துட்டு, என்னடா இது மறுபடியும் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் இல்லை, நார்மலாக சார் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் பார்த்தா ஒரு பொண்ணை பற்றி பேட் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை கூட உங்களுக்குள்ள ஒழுக்கமான டிசிப்ளினே இருக்காதாடா? உங்களெல்லாம் அப்படி பணத்தை காமிச்சே எவ்வளோ இது மோசம் பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் அப்பா அம்மாவை சொல்லணும்டா, உங்களை சொல்லி தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஹோபி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஹோபி சார் வந்துட்டு, சார் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். ஹோபி, அதான் எக்ஸாம் வேறு வரப்போகுது, இப்போ எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும், அவங்களோட ஃப்யூச்சர் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஹோபி வந்துட்டு எதுவுமே பேசலை. இன்னொரு டைம் அவனை எதுவும் தப்பான இது பண்ணானுங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சார், அவனை சஸ்பெண்ட் பண்ணியே தான் சார் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி வந்துட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, எப்படி ஒயனை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ கோவத்தில் வந்துட்டு அப்படியே போகிறாரு. அப்போ வந்து அவர் வந்துட்டு அப்படியே பேசிவிட்டு அவ்வளோ கோவத்தில் வந்துட்டு அப்படியே புலம்பிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு இப்போது ஒயனை பார்க்கணும் போல தோணுது. அப்படியே அவர் வந்துட்டு கிளாஸ்க்கு வெளியே வந்து நின்று பார்த்துட்ருக்காரு. ஒரு ஓரமாக நின்று ஒயனை வந்துட்டு அங்கே புலம்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே கூடயும் ஜிமின் கூடயும். இந்த மாதிரி கிளாஸில் வந்து இவ்வளோ அசைன்மெண்ட் கொடுக்குறாள் இந்த குந்தாணி, ஐயோ என்னால் சத்தியமாக எழுதவே முடியாது தெரியுமா, வீட்டுக்கு போனால் எனக்கு தூங்குறதுக்கே சரியான டைம் இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் ஏன்டி நீயாச்சும் டான்ஸ் மட்டும் தாண்டி, நான் சிங்கிங்லேயும் இருக்கேன்டி, என்னால் முடியலடி போடி அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே இருந்துட்டு, சரி விடுங்க, உங்கள் 3 படுத்தது நானே பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே க்யூட்டான கான்வர்சேஷன் வந்துட்டு போயிட்டு இருக்குது. அப்படியே வயனது, ஐயோ தேங்க்ஸ் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேகே இருந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கில் வந்துட்டு கிஸ் பண்ணுறீங்க.
இதுவாக ஹோபி பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோ பொசிட்டிவ் ஆகுது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு இங்கே கோவம் வருது. இந்த பக்கம் வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் அப்படியே அவரை வந்துட்டு டீஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு விளையாண்டுருக்கீங்க. நம்ம ஹோபி இங்கே அப்படியே பொங்கிட்டுருக்காரு அப்படியே அந்த ஜலஸுங்கிற தீயில விழுந்து. இப்போ அப்படியே உங்கள் சைடில் வேறு நீங்களா அவங்கள ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கிஸ்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவருக்கா அப்படியே வேர்ட்ஸ்லாம் ஸ்ட்ரக் ஆகுது. நல்ல ஹோபி இப்போ நீ எதுக்குடா ஜலஸ் ஆகுற? இல்லை நான் ஜலஸ் ஆகலை. காலேஜில் இப்படி அவங்க 2 பேரும் பண்ணுறது தப்பு. இதுக்கு தான் பையனும் பொண்ணு ஒன்றாவே உட்கார வைக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை அப்படியே ஹெட் ஷேக் பண்ணிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஜலஸ் பாட்டுக்கு அப்படியே தாண்டவ பண்ணிகிட்டு இருக்குது. அது எப்படி வெளிக்காட்டுறது தெரியாமல் அவர் படி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் டைமு. நீங்களா எப்போ போல் போய் ஹோபிகிட்ட ஃப்ளட்டிங்ஸை போட்டுட்ருக்கீங்க. அவரா ஒயன் போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காரு. பட் நீங்களா உடனே அதெல்லாம் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உங்களோட இஷ்டத்துக்கு அப்படியே அவர்கிட்ட பேசுகிறது வழியிடுது இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கா இது உங்கள்கிட்ட அப்படியே இருக்கும்போது என்னமோ மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் அதை வந்து அவர் இது பண்ணிக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஹோபிகிட்ட ஹோபி நான் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக போட்டுறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களா அப்படியே ஹோபி சார்கிட்ட மட்டும் தனியாக போய் ஒரு ஸ்டெப்பு அப்படியே சிவா அந்த 60 ஸ்டெப் எடுத்துகிட்டு போட்டு கட்டுறீங்க. ஹோபிக்கா ஐஸ்லாம் வியர்டாகிடுது. ஐயோ ஒயன் என்ன பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களா இல்லை இந்த ஸ்டெப்பை நம்ம பெர்ஃபார்மன்ஸில் வைக்கலாமான்னு கேட்கலாம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் நக்கலாக பேசுகிறீங்க. வந்துட்டு இதெல்லாம் தப்பு போ இதெல்லாம் நல்லாவே இல்லை, இந்த ஸ்டெப்பே கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓ ஹோபி ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பக்கத்தில் வரீங்க. இப்போ அவங்க இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் பார்க்குறாங்க. பட் நீங்களா எதையுமே கண்டுக்கல. பிறகு இன்னும் பக்கத்தில் வரீங்க. ஹோபி வயன் இங்கே பாரு நான் சார் சரியா அந்த லிமிட்டில் இருந்துக்கே இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு அவர் படிக்க தொண்டைக்கான தனியாக்கான வேறு பக்கம் போயிடுறாரு. நீங்களும் அப்படியே ஷையாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. நக்கலாக அந்த டீசிங்கான ஸ்மைல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கீங்க. இவளோட வேலையை இப்போவும் ஆரம்பிச்சிட்டா, ஏன்டா இவ போட்டு அந்த சாரை இப்படி படுத்தி எடுத்துகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஜங்கு வந்துட்டு அதானே ஐயோ இனி நாங்கள் வேறு வீட்டுக்கு வேறு போகன்றா, அசைன்மெண்ட்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று நம்மளுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்கா, நாளானிக்கு சப்மிட் பண்ணணுமா? மற்றவங்களுக்குலாம் நாளானிக்கு, நம்மளுக்கு மட்டும் நாளைக்காம்மா. ஏய் என்ன சொல்கிற, நம்ம நாளைக்கு எப்படி சப்மிட் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜகுக்கு இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினத்தை நம்மளுக்கு நாளைக்கு தான் ஏன்னா நம்மளுக்கு நாளானிக்கே ஒரு ரிஹர்சல் இருக்குது, அதனால் நம்மளுக்கு நாளானிக்கெலாம் சப்மிட் பண்ண முடியாது, அதனால் நாளைக்கு தான் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி நான் அப்புறம்னா இப்போ வீட்டுக்கு போயிடுறேன், நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு பரவாயில்ல விடுறேன், நாங்கள் எங்களுக்கு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இல்லை என்னால் தானே இது கிடைக்கிது, பரவாயில்ல விடு நான் பண்ணிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜக்கு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. நேரத்துலேயே போயிடுறாங்க. வயிறு வந்துட்டு என்னாச்சு எதுக்கு போகிறான்னு கேட்டோன்னே இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே சரி நம்மளாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணலாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் டாப்பராச்சே, அவரெல்லாம் டக்குன்னு இந்த அசைன்மெண்ட்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவரை அப்படியே நேரத்துலேயே வீட்டுக்கு போகிறாரு. நேரத்துலனா ப்ராக்டிஸ் இதெல்லாம் இருக்குதுல்லடா, அதனால் ஒரு 6 ஓகே அந்த மாதிரி டைமுக்கு போகிறாங்க. ஏன்னா ப்ராக்டிஸில் இருக்கும்போது 7 இந்த மாதிரி டைமுக்கு தான் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு முன்னாடியே போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே போகிறாங்க. அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. எல்லாம் இந்த கெனி மேம் பண்ணி தொலைஞ்சிடல, அவ்வளோ வேறு மேம்னு வேறு கூப்பிட்டு தொலை எல்லாம் அந்த அறிவட்டை நாசமாக பண்ண நாய் பண்ணி விட்டுறது. இந்த தேவை சொல்லணும், அவன் தானே இவளுக்கு இவ்வளோ இடம் கொடுத்துருக்கான், இன்றைக்கி இருக்குது அவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் போய் ரூம் திறக்கிறாரு. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுறாரு. ஏன்னு பார்த்தா அந்த ரூம்பே அப்படியே வயலட் கலர் தீமில் அது ஃபுல்லாக அந்த டிம்மாக அப்படியே அந்த வயலட் இதில் இருக்குது. அந்த ரூமை பார்க்கும்போது ஏதோ ஹாரராக ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அப்படியே மனசுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. அவரை அப்படியே கல்ப் பண்ணுறாரு. என்னது லைட் எதுக்கு போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து லைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் மாற்ற போகிறாங்க. அதுக்குள்ளேயே ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே டச் ஆகுது. ஜங்குக்கு இருந்துட்டு யாரும் தெரிஞ்சது தயாங் என்ன இது லைட் போடுறதுக்கு தான் நான் அந்த கை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கை எதுக்குள்ள விடணும்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே இந்த கையை அப்படியே லைட்டாக தடவ ஆரம்பிக்கிறாரு. தயாங் இங்கே பாரு, நான் உன் மேலே சரியான கோவத்தில் இருக்கிறேன். கோவத்துமா? உனக்கு என் மேலையா இல்லை எனக்கு உன் மேலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு ரொம்ப க்ளோஸ்அப்புள்ள வர்றாங்க. இங்கே ஜங்குக்கு அப்படி மூச்செல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. தயம் இங்கே பாரு, உன்னால் பாரு, எனக்கு எனக்கு அசைன்மெண்ட் அந்த கெனி வேறு கொடுத்துருக்கா தெரியுமா, எல்லாம் உன்னால தான். டேய் நிறுத்துடா, சும்மா சும்மா கெனின்னு சொல்கிற. ஏண்டா அவள் என் கூட இருக்கும்போது உனக்கு எவ்வளோ பொசசிவ் ஆகுது? அதே மாதிரி தானே எனக்கும். சும்மா அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த ஜூனியர் பொண்ணுக்கிட்ட உனக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட வாய்ஸை அவ்வளோ டீப்பாகுது. அது ஒரு அஸ்கியான, அது இன்னமும் மாதிரி ஒரு டோனில் அது பேசுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே கல் பண்ணுறாரு. இங்கே பார்த்தேன் அப்படியெல்லாம் இல்லை, நான் சும்மா என்னை ஜலஸ் பண்ணுறது பார்த்தேன். சரி இப்போ என்னோடய ஜலஸ் எப்படி இருக்குன்னு நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹார்டான நைட் வந்து போகுது. லிட்ரலி இருந்துட்டு போட்டு பனிஷ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஜங்குக்கோட ஹேண்டெலாம் டைப் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் சிக்கிறாங்க. ஜங்குக்கா டே விட்றா, போதுடான்னு சொன்னாலும் நம்ம டேவா நோ பனிஷ்மெண்ட் இஸ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எவ்வளோ ஹை லெவலில் ப்ளஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா ஒரு 10 அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கோ அவ்வளோ ப்ரீத் ஹெவியாக இது பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. வலிக்குது தயம், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேயோட ஜஸ்ட்டில் அடிக்கிறாங்க. இருந்துட்டு நீ பண்ணுறது விட்டு அவரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு போடும், எனக்கு வேறு அசைன்மெண்ட் இருக்குது, நாளைக்கு வேறு சப்மிட் பண்ணணும், மணி இப்போவே 10 ஆச்சு. நான் எல்லாம் ஒன்று சொல்லணும். அந்த கெனி மேம் சேண்டா இன்னும் அவளை இங்கே வச்சுட்ருக்கீங்க, அவளை துரத்தி அடிச்சு தொலைய வேண்டியதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு ஏற்றுறாங்க. என்னாச்சு, எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கா? அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்து கிளிப்பேன் பாரு. சும்மா அண்ணியும் என் ஃப்ரெண்ட்ஸையுமே டார்கெட் வச்சு அடிச்சுட்ருக்காங்க. எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா, முக்கால்வாசி உன்னை ஜலஸ் பண்ணதே அவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே பெயிலில் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. இருந்துட்டு ஐயோ என் பேபிக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கணத்தை சீக்கை வந்து தர்றாரு. போட அந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீக்கை தட்டி விடுறாங்க. ஏண்டா உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதா, ஐயோ தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வர்றாரு. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி விட்றாங்க. ஏன்டா இப்படி தட்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் மறுபடியும் போட்டோம், எனக்கு அசைன்மெண்ட் வேறு பண்ணணும், போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளிட்டு அப்படியே எந்திரிக்க பார்க்குறாரு. பட் அவரால் முடியல, செம்ம பெயினாக இருக்குது. அவராக அப்படியே பப்பி ஃபேஸை வச்சுட்டு அப்படியே தையாங்க பார்க்குறாங்க. தையாங்க வந்துட்டு ஐயோ படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு, என்ன உனக்கு அசைன்மெண்ட் தானே நான் பண்ணித்தரேன் சரியா, ஏன் என் பேபி இவ்வளோ கோச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போ எனக்கு பிடிக்கல, ஏன் இவ்வளோ ரெஃபர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படியே ஜங்குக்கு கலந்தியாகவே மாதிரி கேட்குறாரு. இருந்துட்டு வச்சுச்சோ சரிடா, நீ என்னை எவ்வளோ கடுப்பேற்றிருக்கூடாதுல, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழகாக லிப்ஸில் பிக் பண்ணிவிட்டு தயாங்க இருந்துட்டு போய் அவங்க 3 பேர்த்துக்குமே அப்படியே அசைன்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் பார்த்தோம்னா 1 ஆகிடுது. ஜங்குக்கு அப்படியே தூக்கமே வந்துடுது, அவராக தூங்கிடுறாரு. இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே வந்து அவர் படுத்து அப்படியே ஜங்குக்கை அட்மையர் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து அவரை ஹக் பண்ணி தூங்கிக்கிறாரு. இவங்க பக்கம் இப்படி போயிட்டுருக்குது. அப்படியே மார்னிங் வந்து விடிஞ்சோன்னா அப்படியே இந்த அசைன்மெண்ட்லாம் ஜங்குக்கும் அவங்க டீம் வந்துட்டு அப்படியே போய் சப்மிட் பண்ணிடுறாங்க அவங்களோட அசைன்மெண்ட்ஸை. அந்த மேம் வந்துட்டு முடிக்க முடியாதுன்னு நினச்சாலும் இந்த நாளைக்கு முடிச்சுட்டு வந்துடுது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளா உங்களுக்கு என்ன இவ்வளோ நேரமாச்சா, மார்னிங்காக வந்து சப்மிட் பண்ண முடியாது மேம், இப்போ தான் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்தது லேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயனை இருந்துட்டு அப்படியே வயனை பார்த்து முறைக்கிறாங்க. அவர் இருந்துட்டு அவளாக இருந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மிர்க்கை விட்டுட்டு அப்படியே அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கரெக்ட் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடியே வச்சுட்டு மேம் நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்கணும். இல்லை உங்களோட அசைன்மெண்ட் தான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நிற்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு என்ன இவ்வளோ நல்லாவே இல்லை அசைன்மெண்ட்டு, இங்கே பாரு மார்ஜின் இதில் தப்பாக இருக்குது, இது பாரு இது அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னொன்றுத்தையும் அது இதில் சொல்லிவிட்டு அவங்களோட மார்க்கை வந்து கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக போடல, ஓரளவுக்கு கம்மியாக போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு மேம் எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி முறைச்சி பார்த்துருக்காங்க அந்த கெனியை. அவள் ஓவராக தான் போயிட்டுருக்கா. அவளை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே. இப்போ இருந்துட்டு அப்படியே பார்த்துருக்காங்க. என்ன இவ்வளோ தான் மார்க் போட முடியும் போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள போகிறாங்க.
இங்கே அவங்க 3 பேருக்கு சரியான கோவம் வருது. ஜேகேக்கு தான் இருக்க அவ்வளோ கோவம் வந்துட்டுருக்குது. அவரோ தெய்யாமுக்காக தான் பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. இருந்துட்டு இப்பொழுதுக்கு எதுவுமே இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனால. இப்போ வயன் வந்துட்டு இவளை வச்சுக்கிறேன்டா பாரு, இவ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாமல் மோதிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லி ரேஞ்சுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பாய்ஸா அப்படியே உங்களை பார்க்குறாங்க, என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே அந்த ஒரு காலேஜ் குரூப் இந்த மாதிரிலாம் இருக்கும்லடா, அதுலேருந்து அன்னோன் நம்பர் ஐடியிலேருந்து இந்த மாதிரி அந்த கெனியை பற்றி ஒரு ஆர்டிக்கலாட்ட வெளியே வருது. எல்லாருமே அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் என்ன இது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மற்றவங்களும் அப்படியே காசிப்ஸ்லாம் அவ்வளோ பரவ ஆரம்பிக்குது. இப்போ ஒயன் வந்துட்டு அப்படியே ப்ரௌடாக ஸ்மிட் பண்ணிவிட்டு அந்த டான்ஸ் கிளாஸில் நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடி இது, என்னம்மா ஃபோனை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்கும் ஜிமின் வந்துட்டு வராங்க. அவங்கக்கிட்ட அப்படியே ஒயன் வந்துட்டு ஃபோனை அதுக்கு தான் எடுத்து செக் பண்ணி பார்க்கணுங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை எடுத்துக்க அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறா. பார்த்தோம்னா அதில் கெனி மேம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஸர் மேரேஜான ப்ரொஃபஸர் கூட எல்லாம் அஃபேர் வச்சுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாட்டா போயிட்டுருக்காங்க. அது பார்த்தோன்னா அவங்களா என்னடி ஆகுது நீயா பண்ணிவிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு கரெக்டாக ஜிமின் வந்துட்டு கேட்குறாங்க. பையன் வந்துட்டு ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டுறா. இங்கே தேவைதான் இவளுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நீங்களாம் ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே கெனியோட பேர் வந்து நாறிட்டு இருக்குது காலேஜ் ஃபுல்லாக. இன்னும் இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஸர் கூடயும் அஃபேர் வச்சுருக்காளாமா, இதுலேயும் மேரேஜ் ஆனவங்க கூடயெல்லாம் அஃபேர் வச்சுருக்கா. இந்த மாதிரி பொம்பளைலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிங்கமாக இது பண்ணுறாங்க. பாய்ஸாக அந்த மேமை வச்சு செய்கிறாங்க. அந்தளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. இந்த பக்கம் அப்படியே இதெல்லாம் போயிட்டுருக்கா. அப்படியே ஜங்குக்கோட இதுவும் ஸ்பீச்சு அதுக்கான ப்ராக்டிஸும் வந்து போயிட்டு இருக்கேன். இப்போது ஒரு 2 days அப்படியே இந்த ரூமர்ஸ் இதோட பாஸ் ஆகிருக்கும். வயன் வந்துட்டு அப்படியே ஹோபி கூட எல்லாம் ஃப்ளர்ட் பண்ணுறது, அப்பப்போ ஹோபி வந்துட்டு கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. இந்த பக்கம் கெனி மேமோட இது போயிட்டுருக்குது. அப்படியே ஒரு டே வந்து பாஸ் ஆகுதுடா. டேஸில் பாஸ் ஆகும்போது அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டு இப்போது நம்ம ஜங்குக்கிட்ட ஜங்குக் நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்ட்டு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ ஜங்குக், உனக்கு என் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி கேட்டிருக்கா. ஜங்குக் இருந்துட்டு இங்கே பாரு, நீ தப்பாக நினச்சின்னு நினைக்கிறேன். நான் நீ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேனே தவிர இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, சாரி நீ தப்பாக நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் இன்னும் சொல்லிட்டு போயிருப்பார். பட் இருந்தாலும் அதை வந்து யாரோ வீடியோ எடுத்து அதையும் வைரல் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு இதே பாடுறா எப்படி வந்துருக்குதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஜங்குக்கா ஐயோ டேங் வேறு இதை பார்த்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கா அப்படியே கொஞ்சம் பயமாகுது. ஏன்னா கொஞ்சம் டேஸ்லாம் போயிருக்குண்டா. அந்த பனிஷ்மெண்ட் கிட்ட இருந்ததுக்கப்புறம் இருந்து அந்த பொண்ணு பக்கமே தலை வச்சு படுக்காமல் தான் இருந்தவங்க. என்னென்னா இன்னுங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த மாதிரி ப்ரொபோசல் வீடியோவில் வந்தோடனே அவரை ஐயோ மறுபடியும் எது நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவ்வளோ பயந்துட்டுருக்காங்க. இப்போ இது டேக்கும் தெரிய ஆரம்பிச்சது. டேவோ அவ்வளோ கோவம் வருது அவருக்கு. இப்போ அவர் அவ்வளோ கோவமாக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோல்டான வாய்ஸ் கேட்குது. அப்படியே ஜிகே இருந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. தயாங் அது வந்து நானும் சொல்லிட்டேன்டா, இது எப்படி வைரல் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜக்கு. ஏண்டா உனக்கு அறிவுங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தேவோட வாய்ஸ் எல்லாமே அப்படியே அவ்வளோ ஆங்க்ரியாக மாறுது. அவ்வளோ கோவமாக அவர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. சும்மா அவகிட்ட போய் ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு அவள் உரசிட்டு அவள் கூட என்னென்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியல, அதனால தானே அவள் இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணி தொலைகிறா. நீ எதுக்குள்ள தேவையில்லாமல் அவகிட்ட போய் அவ்வளோ உரசிட்டு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. டே இருந்துட்டு ஜங்கு டே இங்கே பாரு, நீ கூப்பிட்றது புரியுதுடா, டே இங்கே பாரு, அது அப்படி இல்லை, நான் உன்னை ஜலசப்படுத்தலான்னு சொல்லிட்டு அப்படி போனால் அவள் மனசில் ஏதோ தப்பாக நினச்சிட்டான்னு நினைக்கிறேன்டா. அதான் நான் எல்லாத்துலேயுமே சைல்டிஷ்தனமாகவே இருந்தா, ஏன்டா உனக்கு அறிவுங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரியான சண்டை போயிட்டுருக்குது. இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு டே இல்லைடா, நான் அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணால் அவள் சீரியஸாக எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அதான்டா நானும் சொல்கிறேன். இப்போது இது இந்த அளவுக்கு நிலமையில் வந்து நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் ஜங்குக்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ஷாக பேசிவிட்டு ஹார்ஷானா அந்த சண்டேல ஹார்ஷாக பேசிவிட்டு அவர் வந்துட்டு அப்படியே டோர் டொம்முன்னு சத்திட்டு போயிடுறாரு. ஜெக்கிக்கா அவ்வளோ பெயினாக்குது. ஐயோ தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. சே நம்ம தான் இவ்வளோ இடம் கொடுத்து தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. பட் அவர் வந்துட்டு இந்த அளவு ஹார்ஷாக பேசுகிறது அப்படியே ஜங்குக்கு அவ்வளோ ஹார்ட் பிரேக்காக இருக்குது. அவருக்கு இது முடியவே இல்லை. சரி இந்த வீடியோ எப்படின்னு கிளியர் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரொப்போஸ் வீடியோலாம் அதுலேருந்து தூக்கிட்டாங்க. ஒரு 2 days பாஸ் ஆகுது. வந்துட்டு ஜங்குக்கிட்ட சரியாகவே பேச மாட்டுறாரு. எது பேசினாலும் கோல்டாகவே பேசுகிறது, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியே பண்ணுறாரு. இதெல்லாம் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் இதை கேட்டுட்ருக்காங்க. பாடுறா ஜிமினா 2 நாள் ஆச்சுடா அவன் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேறான்டா. நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்டா. சும்மா விளையாட்டுக்கு அவனை ஜெலஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவகிட்ட, அதுவும் அவன் பார்க்கும்போது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு நெருங்கி பேசினதே இல்லைடா. அவன் ஏன் இப்படி எனக்கு மட்டும் எந்த இப்படிலாம் நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒயினும் இருந்துட்டு அவ்வளோ சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினா உனக்கு என்னடா ஆச்சு இந்த 2 நாளாக, நீ எதுக்கு நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஒயின் வந்துட்டு இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துடுறாங்க. சரி வா டான்ஸ் ப்ராக்டிஸ் வேறு ஆயிடுச்சு, இங்கே பார் நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறோம் சரியா. அதுக்கப்புறம் இங்கே பார் ஜங்கோக், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்கோக் வந்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் போகலான்னு சொல்லும்போது ஒயின் வந்துட்டு இல்லை நான் வரல, எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, ஃபீவரிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹெட்டை வந்து தொட்டு பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஃபீவரிஷாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரிலடா, எனக்கும் இப்போதைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ்களில் எனக்கும் வேறு நாளான்னைக்கு வேறு ஸ்பீச் இருக்குதுடா. சரி நாளைக்கு வேறு நிறையா ப்ராக்டிஸ், அதான் ஃபைனல் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேறு, ஒரு மாடல் மாதிரி கொடுக்கணும் ஸ்பீச்சுக்கு. சரி நான் அதையே போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு போயிடுவார். ஜிமின் வந்துட்டு சரிடா பார்த்துக்கோ, தயாங்கிட்ட பேச ட்ரை பண்ண, எனக்கு புரியுது அவர் கோவமாக தான் இருக்கார், தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்துட்டு அதான் நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு போகிறாரு. ஜேகே இருந்துட்டு அந்த ட்ராவலிங் அப்போலாம் பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இருந்துட்டு எதுவுமே பேச மாட்டார். அவரா எப்படி காலேஜ் போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 word இந்த மாதிரியே ஆன்சர் பண்ணுறாரு. ஜங்குக்கா இதெல்லாம் ஹர்ட் ஆகுது. ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேவா எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட் ஆக்காங்க. ஜங்குக்கு எதுவும் பேசுகிறதுன்னு தெரில, அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. எப்போவுமே தான் இருந்துட்டு இந்த சண்டே எப்பவும் கூட பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது எல்லாமே தான் கரெக்டாக அதை மட்டும் பண்ணுவாரே தவிர எதுவுமே பேச மாட்டார். கோல்டாகவே தான் இருக்கார். அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கு இப்படி இடம் கொடுத்ததுனால தான் அவர் தேவையில்லாமல் இப்படி வந்து பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு. அது ஜெலஸ்ன்னு சொல்லலாம். ஜெலஸ் ப்ளஸ் ஆங்க்ரியோடு இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. மாடல் ப்ராக்டிஸ் அந்த ஸ்பீச்சுக்கான இதெல்லாம் போகுதுல, அந்த மாதிரி வந்துட்டு மாடலாக வந்து அந்த ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு டைம் ஒப்பிச்சு காட்டணும்ல, அந்த மாதிரி இருந்துட்டு ஒரு செக்ஷன் போயிட்டுருக்குது. இப்போ அந்த செக்ஷன் முடியுது. ஜங்குக்கா அச்சோ ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்டே எல்லாம் சரியாகவே பேசுகிறதே இல்லை இந்த 2 days. அதை வந்துட்டு நிறைய டைம் கான்வர்சேஷனை பில்ட் பண்ண பார்ப்பா. பட் ஜங்குக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார், எனக்கு உன்னை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது மூலமாக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ பிரேக் ஆகிடுவா. அவ்வளோ வந்துட்டு 1 டேவாக ஜங்கு கூட எதுவுமே பேசாமல் தான் இருப்பாள் இந்த டே ஃபுல்லாக. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ஜூனியர் பொண்ணு தான் ஒரு ரூமில் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு ஓடி வரா. அவள் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் அப்படியே கிழிஞ்சிருக்கு. அப்படியே ஒருத்தவங்க மேலே வந்து அப்படியே பம்ப் ஆகுறா. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, கெனி மேலே தான். கெனி மேலே வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பிடிக்கிறாங்க. அது அவன் என்கிட்ட மிஸ்டேக் பண்ணுறாமா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அங்கேயே அப்படியே கேதர் ஆகிடுது, எல்லாமே கேதர் ஆகிடுறாங்க. அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவன் தானே அந்த பொண்ணு ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான், ஜங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ரூமர் போயிட்டுருக்கோம். அதனால் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ரூம்லேருந்து ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கன்ஃபியூஸ்டாக வராங்க வெளியே.
இப்போ மற்றவங்க எல்லாருமே ஜங்குக்கையும் அப்படியே அந்த பொண்ணையும் பார்க்குறாங்க. இப்போ கெனி மேம் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே ஒரு முறைக்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்மெர்க் அவங்க வாயில் அப்படியே அந்த மவுத்தில் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்மெர்க் வந்துட்டு வெளியே வருது. ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. அதோட நான் இந்த பாட்டை வந்து என் பண்ணுறேன்டா. இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கடா. ஓகே, இது நல்லா கொண்டு வந்திருக்கேனா இல்லையான்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு 5 எபிசோட்ஸ் தான்டா இருக்கும். அதோட நான் கம்ப்ளீட் பண்ண பார்த்துறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இந்த வீக் ஃபுல்லாமே நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்க்கலாம். அப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டீமன்ஸ் லவ் அப்சஷன் ஆன் ஏஞ்சல் பார்க்கலாம்டா. ஓகேவா? ஏன்னா 2துலேயுமே 5 எபிசோடு தான் இருக்குது. ஒன்றா கொடுக்க முடியாது. அதனால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண நான் பார்க்குறேன்டா. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டீமன்ஸ் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இவ்வளோ நாள் உண்மையாலுமே வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அதுவும் இல்லாமல் உங்களை இவ்வளோ வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. அது நான் வெயிட் பண்ண வச்சேன்னா அது ஃபங்க்ஷனாக போயிடுச்சு. இல்லைன்னா நான் இது பண்ணியிருப்பேன். எனக்கே இது வந்து பேசவே வர மாட்டேங்குது. அவ்வளோ திக்கி வருது. என்ன பண்ணுறது, எப்படின்னு பேசி முடிச்சிட்டேன். ஓகேடா, இதுவே நான் வந்து மண்டே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இனி வேறு நாளைக்கு தான் நான் இதை போஸ்ட் பண்ணுவேன், டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஓகேடா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் 14க்கு அப்புறமே சாட்டர்டே சண்டேவே ஏதோ ஒன் ஷாட் போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் பார்த்தோம்னா அந்த ஹார்ட்லெஸ் மாஃபியா நான் போட்டிருந்தேனாடா, அதுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கு. எனக்கு சத்தியமாக புரியல ஏன் இப்படி ஸ்ட்ரைக் வருதுன்னு. ஏன்னா இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு இந்த சேனலில் போடும்போது ஸ்ட்ரைக்கே இல்லை. இப்போ இந்த சேனலில் போடும்போது ஸ்ட்ரைக் வருது. எதனாலேன்ட்டு எனக்கும் சத்தியமாக புரியலடா. ஓகே, இதுக்கும் ஸ்ட்ரைக் வந்திருக்குது. அதனால் 7 டேஸ் வந்து இன்றைக்கி தான்டா முடிஞ்சிச்சு. அதனால் நாளைக்கு வந்து நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே காய்ஸ், மிஸ் யூ ஸோ மச். இதை வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமே நான் மிஸ் பண்ணுறேன் உங்களோட கமெண்ட்ஸ், இது எல்லாமே. பட் என்னடா டைம் அதுக்கும் இல்லாமல் முடியல, அவ்வளோதான். ஓகேவாடா, சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா, இனி ரெகுலராக நான் எஃப்எஃப் போட ட்ரை பண்ணுவேன். ஓகேடா, எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்து எல்லாத்தோட ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் எஃப்எஃப்ஏ ஸ்டார்ட் பண்ணுவேன்டா. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா ஹர்மிஸ், லவ் யூ லாட்ஸ். பை பைடா.